வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 7 மாவட்டத்தில் நாளை தினம் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. சற்று முன்பு தமிழக அரசு அதிரடி உத்தரவு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு மாவட்டத்தில் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகிறது. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா நாளை வந்து பார்த்திங்கன்னா 7 மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ எந்தெந்த மாவட்டங்களில் தொடர் கனமழை பெய்யும், எந்தெந்த மாவட்டத்துக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தகவலை சற்று முன்பு வானிலை ஆராய்ச்சி மையம் ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 3 மணி நேரத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் இரவு 7 மணி வரை மழை பெய்யக்கூடிய மாவட்டங்களுடைய பட்டியலை வந்து பார்த்திங்கன்னா சென்னை வானிலை மையம் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதன்படி திருவள்ளூர், தென்காசி, தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கோயம்புத்தூர், நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் இடிமுள்ளுடன் கூடிய கன முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சொல்லி சென்னை வானிலை மையம் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த மாவட்டத்தில் தொடர் கனமழை இருக்கும் பட்சத்தில் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர், மாவட்ட கல்வித்துறை, பள்ளி கல்வித்துறை, உயர்கல்வித்துறை, பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான செய்தி குறிப்பை ஊடக தளங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிடுவாங்க. ஸோ அப்படி அப்டேட் வச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 வாரங்களுக்கு தமிழ்நாட்டில் தொடர் கனமழை பெய்யும் என்று தமிழக சென்னை வானிலை மையமும் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாவட்டங்களில் இன்று பெய்யக்கூடிய மழை நாளையும் தொடர்ச்சியாக பெய்யும் பட்சத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பு நாளை காலை 7லேருந்து 7:30 மணிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் பள்ளி கல்லூரிகளுக்கு மழை காரணமாக விடுமுறை தொடர்பான அறிவிப்பை ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிடுவாங்க. அப்படி அப்டேட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன்ல வைங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும். ஸோ இதான் அப்டேட்டு. ஸோ அடுத்தடுத்த அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.